ஒரு குட்டி ஸ்டோரி இன்னையோட டேவே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு நம்புவீங்களா? வாங்க அந்த ஸ்டோரிய பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமும் நிம்மதியும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் தாத்தா சாமி கிட்ட போற நேரமும் வந்துச்சு. அன்னையில இருந்து அந்த பாட்டி ரொம்ப தனிமையாயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்பமும் இல்ல, பசங்களும் இல்ல. அதனால பாட்டி அவங்க இருந்த வீட்டை விட்டுட்டு ஒரு ஹோம்க்கு போவோம்ன்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. அதே மாதிரியே ஹோமுக்கும் போனாங்க. அங்க ஒருத்தர் வந்து, "இந்த ஹோம் ரொம்ப அழகானது. நீங்க இங்க ஜாலியா இருக்கலாம்ன்னு" சொன்னாங்க. அந்த பாட்டி இது எதையுமே பொருட்படுத்தாம, "ஹோம் எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன்னு" சொன்னாங்க. அதுக்கு அவர் கேட்டாரு, "எப்படி நீங்க இப்படி சொல்றீங்கன்னு?" அந்த பாட்டி இதற்கு பதில் சொன்னாங்க, "என்னோட கணவரும் இறந்துட்டாரு. எனக்கு குழந்தைங்களும் இல்ல. ஆனா நான் என் லைஃப ஹாப்பியா வாழ்றதுக்கு தான் சூஸ் பண்ண போறேன். எவ்ளோ துயரம் வந்தாலும் ஹாப்பினஸ சூஸ் பண்றது நம்ம கையில தானே இருக்குன்னு" சொன்னாங்க. யாருக்கு தாங்க கஷ்டம் இல்ல? எல்லார் வாழ்க்கையிலயும் கஷ்டம் இருக்கு. ஆனா ஹாப்பினஸ சூஸ் பண்றது நம்ம கையில தானே இருக்கு. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு தடவ ஹாப்பியா இருக்க நெனச்சு பாருங்களேன். ஹாப்பினஸ சூஸ் பண்ணி பாருங்களேன். வாழ்க்கை கண்டிப்பா அழகா மாறும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.